படகு வந்து ஓட்டி சென்று அவரும் வந்து இறந்துட்டாராம். சோகமான செய்தி, விபத்து இடம்பெற்றிருக்கிறது. பல உயிரிழப்புன்னு சொல்ல முடியாது, இன்னும் தேடி கொண்டிருக்கிறான். இதுதான் அந்த பிரண்ட போட் வந்து பிரண்டு கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய ஒரு துக்க சம்பவம்னு தான் சொல்லலாம். வந்து கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த ஆம்புலன்ஸ் காது ஒன்றுக்கு பாருங்க, வந்து யாராச்சும் எடுத்தாலோ இல்லை என்னஞ்சாலோ இந்த ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றி கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் கடியாக எல்லா ஜனம் கவுண்டதால மூட்டை மூட்டையாக வந்து கட்டி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள வந்து பொடி எல்லாம் கிடக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படியே நாங்க போட்டு இழுத்துப்படி கொலைக்கிறாங்க. நாங்க ஒரு மாதிரி ஏதோ வெளியே வர ஒரு அண்ணா மேல அணியத்து இதுக்கு மேல அது தவறாங்க கைது. 20 பேரும் எடுத்தாச்சு, 19 பேரும் அப்படியே சரி எடுத்தாச்சு. 20 பேரும் தெரியாதா? நீங்களும் அதுக்குள்ள இருந்தீங்க, கூட இருந்தவங்க எத்தனை பேர் இறந்துருக்காங்க? தண்ணிக்கு தாண்டிட்டீங்களா? 10 நிமிஷம் நாம் போய் இப்படி கேள்விப்பட்டேன். இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இதான் வந்து இந்த பிரண்ட போட். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, இன்றைக்கு வந்து உண்மையாக வந்து ஒரு பரபரப்பான செய்தி வந்து போய்கொண்டு வந்தேன். நாங்கள் வந்து குருநர் ஏரியாவில் போய்களை வந்து ஒரு அசம்பாவிதம் என்று வந்து சொல்லலாம். இங்கிருந்து, அதாவது குருநர்லேருந்து அந்தோனியார் கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து எல்லோரும் வெளிக்கிட்டு போய் கொண்டு இருந்தவங்க. ஸோ போன இடத்துல வந்து அந்த போட் வந்து பிரண்டு கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய ஒரு துக்க சம்பவம்னு தான் சொல்லலாம். வந்து அந்த இடத்துல நிற்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஸோ இது என்ன நடந்தது, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க, இப்போயும் வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லா உலகத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதான் வந்து அந்த இடம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்தெல்லாம் வந்து நான் வந்து முதல் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உண்மையிலே வந்து இங்கேருந்து தான் அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து போயிருக்காங்க போல். எதிர்பாராத விதமாக வந்து அந்த அதெல்லாம் வந்து அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஆக்சிடெண்ட் ரெண்டாக போட்டு வந்து பிறண்டிருக்கு. இந்த இடத்துல என்ன வந்து போயிருக்காங்க வழிபட்டுருக்கு போட். ரெண்டு சின்ன பிள்ளை நிக்கிறாங்க, ரெண்டு உடைய நிக்கிறாங்க. நான் ஏற்றினது 2 பேர் தான் சின்ன அந்த இடத்துல போட்டு தானே. அதான் போட்டு. இப்போ எத்தனை பேர் எடுத்துருக்கு இது வரைக்கும்? ஆக்கள்லாம் கொஞ்சம் பேர் கரையாந்தாங்க, நிறைய பேர் காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றி 4 பேர் மட்டும் தான் ஆரம்பிச்சு எடுத்தாலும் ஒரு நாள் இங்கேயே கூட செஞ்சுட்டு போட்டுக்கு மடியில் மாட்டி ஒரு ஆஸ்பத்திரியில் அதில் ஒரு நாள் செஞ்சுட்டு சொல்கிறாங்க. எத்தனை பேர் மொத்தம் போயிருக்காங்க? மொதல் 15டாங்க, இப்போ 20ன்றாங்க. சும்மாண்ணா இப்போ 4 பேரை தான் நடத்துருக்கு. இதெல்லாம் படையில இருந்து பொருட்களாண்ணா? அதெல்லாம் படையில சாப்பாடையும் பிஸ்கரையும் விட்டு அது கொண்டு வந்தாங்க. இந்த இருக்கிறது அந்த இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படகுலேருந்து கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்த தண்ணி ஃபுல்லாக பாருங்க ஈரம். கோயிலுக்காக நேத்திக்காக சுத்திட்டு போற, போயிட்டு அங்க போய் சேர மாட்டேன் நேத்திக்காக. அதாவது என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த இதுல ஒரு கோயில் இருக்கு. இந்த போட் கோயில அதிர்ந்து அந்தோனியாருக்கு திருப்பி போட்டு கொண்டு வர பாதுகாப்பா இருக்கிறதுக்காக
போகைக்குள்ள வந்து கும்பிட்டுட்டு போகிற மாதிரி கும்பிட்டுட்டு போகிறது. அது போய் வரமாட்டோம் அங்கே போய் சேர்ந்து திருப்பி இப்போ சரியா அந்த போட் இருந்த இடத்துல நான் நடந்தது இல்லாட்டி எவ்வளோ இருந்த இல்லை இந்த ஏற்றி இல்லை அதுக்கு நேராக வந்து அந்த அது தெரியும் அப்படியே தெரியும் அது. அதாவது நானும் வந்து போயிருக்கேன் முதல்ல வந்து எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குருநகர் பாட்டியோட இருந்து கொஞ்சம் பேரோட கூட்டிகிட்டு போனோம் தானே, அதாவது அந்த படகுக்கு போனாங்க. அப்போ அந்த வழியை போய்க்குள்ள வந்து அப்படின்ட்டா இங்கேருந்து போய்க்குள்ள வந்து இந்த இடத்துல அன்றாடி வந்து கும்பிட்டுட்டு போவாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த வழிப்பிள்ளையார கும்பிட்டுட்டு போகிற மாதிரி வந்து இங்கே வந்து அந்தோணிய கோயில் வந்து கும்பிட்டுட்டு போவாங்க. ஸோ இதில் இருக்குது அந்த அந்தோணியார் கோயில் வந்து இங்கே இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து அது கும்பிட்றதுக்காக திருப்பி இருக்காரு வந்து. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு. இதன் வந்து அந்த பிறந்த போட் எப்படி கிடக்கின்ற வரும் இன்னும் இதுக்குள்ளே வந்து பொடி எல்லாம் கிடக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களேன்னு சொல்லி தெரியலை. சரியா எங்களுக்கு ஆக்கலன்னு தெரியாது. எல்லா இடத்துலேருந்து நேர்த்திக்கு வந்துருக்காங்க. அப்படியே முதல்ல சிங்கள நீர்வளம் பார்க்கலாம் வந்துருக்காங்க. இது எப்போ இந்த கோயில் போவாங்க? இப்போ நேற்று இருந்து போய் கொண்டு இருக்கிறாங்களா? இது ஒரு கிழமையாக போய் ஒரு கிழமை போய் தங்கி நின்று செய்கிற சேஃப்டி தங்கி நின்றாங்க எல்லாரும் கொட்டில் போட்டு தங்கி தான் செய்கிறது. இந்த போட்டிங்க இந்த வரைக்கும் இங்கே திருப்பி கோயிலை பார்த்துட்டு தான் போகும். கப்பாக்கி வரைக்கும் நீங்கள் எங்கே நின்றீங்க சமூகம்? இப்போ எத்தனை பேரை கொண்டு போயிருக்காங்க இது வரைக்கும் எடுத்து? 20 பேருங்கிறாங்க. 20 பேர் எத்தனை பேரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க? அது எத்தனை பேரை கொண்டு போனதுங்கிறது ஒரு 4-5 பேர் தான். 2 பேர் என்ன செத்துட்டு கேள்விப்பட்டோம். 6-7 பேர் இதில் கொண்டு போயிருக்காங்க அவசரமாக. மற்றாக்கள் தப்பிச்சு இதுக்கு முதல்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா இந்த இடத்துல? இங்கே நடக்கு இன்றைக்கு தான் இப்படி நடந்திருக்கு. அதான் அப்போ இருக்க போட்டில் சொன்னாங்க கொஞ்சம் வேண்டு நீங்கள் ஆட்டோவில் கொண்டு வந்தாங்க இல்லை அப்புறம் இல்லை இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நடக்கல. நடந்ததே இல்லை. நாங்கள் அவ்வளோ தொழிலாளி பாதுகாப்பு கூட இதில் இந்த இடத்துல நடக்குதுன்னு சான்ஸ் இல்லை. நடுக்கெல்லாம் நடந்தாலும் காப்பாற்றக்கூடிய தான் செய்கிறோம். நாங்கள் 3 வருஷம் நடந்து போட்டுக்கு மேலே போட்டு கொண்டு அப்படி போன வருஷம் அதுவும் அந்த அந்த மூத்தாரு சின்ன மூத்தாரு அது அங்கே போய் தாண்டதுக்கு இடிபட்டுக்கு 2 போட்டு தாண்டதுக்கு சாகுடையில் இருக்கிற சேர்த்துருக்காங்கன்னா ஏதோ கடவுள் செயல் தான் அது. கனதூரமும் இல்லை, கொஞ்சம் தூரத்துல இருக்கு. அதுல கீழுக்கு மாட்டுப்பட்டவங்க தான் இப்ப இந்த இது வந்தவங்க. நம்ம பாயம இது விலங்கு மரம் தண்ணி முட்டுப்பட்டுச்சாதான் இருக்கு. விலங்கு மரம் இந்த கப்பி மரம் இருக்கு. இந்த கப்பி மரங்கள் அது தட்டு நிலத்துல இந்த சைடுல இருக்குது. முட்டுப்பட்டோம்னா அப்படியே போட்டை திருப்பின நேரம் வந்து அது இப்படி குத்துப்பட்டு கோயிலுக்கு சரி விலங்குல ஒரு ஆக்கள் 4-5 வரைஞ்சால் சரிஞ்சாதான் சரி. நேரா இருந்திருந்தால் அந்த பிரச்சனை. சாமான்களை எவ்வளவு தேவையில்லை. மனுஷன் ஆடு மாடுகளுக்கு அப்படி ஆட்கள் பயப்படுவாங்க. சைட்டுக்கு வந்தோன்னா நீங்க எங்க நின்றீங்களே அந்த சம்பவம்? சம்பவம் அப்பா போர்டில் இந்த உங்களோட போர்டில் இருந்துச்சு. நான் போனேன் போர்டு சாமான் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு நடந்தது பிறண்டு. அப்போ அந்த போட்டை அணைச்சி போட்டா நான் போனேன் சாமான் கொண்டு இன்ஜின் சாமான். அந்த போட்டை நீங்க தான் வழி அனுப்புறீங்களா? அப்படியா? இதில் கிடந்த போட்டை தான் நான் கொண்டு வந்து அங்கால விடுங்கிறான். இதில் அப்படி அங்கால கொண்டு வந்து விட சொல்லி போட்டு அப்போ நான் எங்கள் கியர் பாக்ஸை தூக்கி நான் போச்சேன். வேலை இதான் எங்கட போட்டு இந்த அடாக்கு. அப்போ நான் சாமானை கொண்டு போச்சா அப்போ அணைச்சிட்டான் அப்படி நானும் போச்சேன். அங்கே போயிருக்கான்னு சொல்கிறாங்க. போட் செட்டியர் போட்டு தாண்டி சாமான் அவதான் ஓட்டி அப்புறம் இப்போ சொல்லி போட்டு வந்தாங்க. கோயிலுக்கு வேற உடைக்க அப்படி தாண்டி சாமான்ட்டாங்க. இப்போ நீங்கள் வளமையாக வந்து அதில் போய்க்கு வந்து இந்த சாமி கும்பிட்டு தான் போவீங்களா? இங்கே வந்து கோயிலுக்கு விட்டு தான் வேற விட்டு தான் போவோம். தொழில் போய் எல்லா பொருட்களும் அது காரணம் என்ன? கடவுள்ல ஆசீர்வாதத்தோட போவோம். அப்படி நாங்கள் அதுக்காண்டியா நாங்கள் ஒவ்வொரு போட்டும் வேற விட்டு விட்டுச்சு போவோம். இதை வந்து பாசுரம் கோயில் உண்டு, அதுக்கும் வேற விட்டுச்சு போவோம். சரி என்னது 10 நிமிஷம் நாம் போய் இப்படி கேள்விப்பட்டேன். ஐயோ ஓடி வந்து பார்க்குற நேரமே நடந்தது இங்கே கொஞ்சம். நான் இப்போ வந்தேன்.
இப்போ போட்ட மெக்கானிக்கல் சொல்லி போட்டு இப்போ ஓடி வா நான் ஓடி நீங்கள் வந்து பார்த்தீங்களா அந்த பொடியெல்லாம் எடுத்து போகல ஓடி எடுத்து போய் நான் இல்லை அப்போ அது போய் சொல்ல மாட்டேன்டா நான் சார் போட்டு ஒருத்தரும் போயிடலான்ட்டான் அதுக்கு பூரா நான் உள்ளுக்கு வந்துட்டேன் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்களா இந்த 3 ஆம்புலன்ஸ் போன அப்புறம் நான் உள்ளுக்கு வந்துட்டேன் இப்போ இது குருநாருக்கே ஒரு பெரிய ஒரு செய்தி. இப்போ பெரிய இது நான் முழுக்க புறதிச்சேன் அவ்வளோ பாதுகாப்பு அதாவது இந்த ஊர்க்காராக்கள் இல்லையா வெளியூர்காராக்கள் தான் இங்கே வந்து போனவங்க இந்த போட்டில் போனவங்க. இல்ல இப்ப இந்த ஆய்ச்சி வந்த கூடுதலா வந்த இல்ல நீர்களும் பார்க்கலாம் இப்போ இந்த படகுல போனார்கள் இது எங்கடைய ஆக்கள் இந்த கொஞ்சம் ஆக்கள் போறது வந்து நின்று இவங்க நேத்திக்காக சங்கக்காரர் தான் புரியாதான் போட்டுக்கு டீசலை கொடுத்தே ஏற்றிட்டு போகிறாங்க. அதான் இப்போ சொன்னவங்க அதில் இந்த ஒரு பிறண்டு வந்த ஒரு ஆள் வந்து சொன்னவர், அதாவது உள்ளேருந்து தப்பி வந்த ஒரு ஆள் சொன்னவர் ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போனவங்க. ஆனால் அவ்வளோ பெருசாலும் ஓடலை. கொண்டு வரும் காசு வாங்குறது காசு வாங்கிட்டு இங்கிருந்த கூட தூரம் அந்த கோயிலுக்கு போகணும். 1.5 மணி நேரம் ஓடும் 1.5 மணி நேரம் ஓடணும். சின்ன கோட்டைனா 20-30 நிமிஷத்துக்கு போயிடுவான். 40 போட்டி வரும் அவங்கனா 20-30 நிமிஷத்துக்கு போயிடுவான். எங்களை பெரிய போட்டு 1.5 மணி தான் சரியாகும். சரி, அடுத்த பயணங்களையும் பார்த்து செய்யுங்க. சரி, ஓகே, நன்றி. சேஃப்டியாக தான் இருக்கு. எல்லாம் சேஃப்டியான ஃபுல் ஜாக்கெட்டோட போகணும். ஒவ்வொரு போட்லையும் 15 ஜாக்கெட் இருக்கும். வெளி ஜாக்கெட்டும் இல்லைண்ணே அவங்களுக்கு. ஜாக்கெட் பாய்க்கல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லணும்னா பாதுகாப்பு கூட ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போடுறதா எந்த போட்டும் போ சின்ன போட்டு போன கூட அந்த இறக்கிட்டு வேற போட்டோட போட்டு பொடியல் போய் வருவான் நல்லா காப்பாற்றுவான். என்னென்னா இப்போ குருநார் ஏரியானா உங்களுக்கு தெரியும் வந்து இந்த கடல் தொழிலை நம்பி இருக்கிறவங்க நாங்கள் வந்து சம்பந்தமான வீடியோ போட்டிருக்கோம் வந்து. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீச்சல் எல்லாம் தெரியும், சேஃப்டியாக போகணும் வந்து. அதுலேருந்து அந்த ஜாக்கெட் எல்லாம் பாவிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இங்கே போனவங்களுக்கு வந்து காசு கொடுத்து போகல. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் வந்து ஏற்றிட்டு போய்க்கிறாங்க. நேற்று கோயில் நேற்றுக்காக வந்து அப்போ இங்கேருந்து எடுத்து அந்த முன்னுக்கு வந்து அந்த கோயிலை கும்பிட்றதுக்காக திருப்பி இருக்காங்க. அந்த டைமில் வந்து அந்த இது விலங்கு மரம் சொல்லி சொல்லுவாங்க, தெரியுது. அது வந்து ஒரு சைட்டில் கொடுத்தது தான் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற ஐயா வந்து சொன்னாங்க. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா ஐயா தொழில் 25-30 வருஷத்துக்கு கூட இதே தொழில் தான். இப்படி ஒரு சம்பவம் இப்படி சம்பவம் இங்கே நடக்கு. இதான் வந்து முதற்கரமாக நடந்திருக்கு. எங்களுக்கு நடந்த சம்பவம் முதல் நடந்த பள்ளிக்கூட பாலாவியில் இந்தியனாக அந்த ஆமி சண்டனாக்கு தான் இந்தியா கொடுக்குற நேரத்தில் 2 செட்டது கூட. இப்போ நான் வந்த டைம்லேருந்து தடி கொண்டாண்டுருக்காங்க. இன்னும் ஒருத்தர் வரையில் அது அவங்களே அதை போனாங்களே சொல்கிறாங்க. ஒருத்தங்களை 25 பேருன்றாங்க, அப்புறம் 20 பேருன்றாங்க, 14 பேருன்றாங்க. கரெக்டாக வந்து தெரியாது. அவங்களுக்குலாம் 19 பேர், அவரோட சேர்த்து 20 பேர். 20 பேர் 19 சேனம் ஒரு ஓட்டியும் 20 அப்போ 19 பேர் பண்ணால் ஓட்டி மட்டும்தான். 19 பேர் போகிறது வந்து ஆனால் அந்த போட்டில் பிரச்சனை இது 40 பேர் போவாங்க. 30 பேர் கடைசி 30 பேருக்கிட்டே ஏற்றலாம். சாமானோட 30 பேர் இருந்தால் 30 பேர் கூலியா 5000 கிலோ ஏற்றலாம். அவங்க வந்து இப்போ பயந்து கொண்டு போனதெல்லாம் ஒரு சனத்தில் 18 சேர்த்து ஒரு பக்கம் கழியாக எல்லா ஜனம் ஒருவடியாக வந்து இங்கே கவுண்டதால் ஒரு பக்கம் திரும்பக்குள்ள பயந்துருக்காங்க. பயந்துருக்காங்க கவுண்டருக்கு ஓட்டி கவுக்கையில் ஓட்டியும் சாரம் சுட்டு போட்டுட்டான். ஓட்டியும் மறந்துட்டாரு. அவரோட சேர்ந்து எத்தனை பேர் மொத்தம் 19 சனமும் மற்றெல்லாம் காப்பாற்றி இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் இதில் ஒரு 5 பேர் செத்திருக்காமட்டு கேள்விப்பட்டேன். ஆனால் சரியான தகவல் தெரியா போல எத்தனை பேரோட போடணும் தெரியும். 19 பேர் சைஸ் சொன்னது. 19 வருஷத்து ஒரு ஆள் 20 பேர். 20 பேரும் எடுத்தாச்சு. 19 பேரும் அப்படியே சரி எடுத்தாச்சு. 20 பேர் தெரியாதா? ஆக்கள் சரியா, ஆனா இவர் செத்த ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் செத்தான்னு தெரியா? ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஓட்டிய மட்டும் தான் தெரியும்.
இவருக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு வயது மனுஷன் தலையை பிடிச்சி இழுத்துறான், வெளியில் இழுத்துறான், இன்னொரு ஆளு சப்போர்ட் பண்ணி நான் கஷ்டப்பட்டு இழுத்தேன். இவங்க வர முடியல, ஏதோ சுத்தப்பட்டு மற்ற இன்னொரு வயதானவர் ரொம்ப இழுத்து மயிரை பிடிச்சி இழுத்து போட்டார். இன்னொரு ஆள் ஹெல்ப் பண்ணி வந்து அவங்கதான் வயதானவர், நல்ல வயதானவர். ஸோ அவர்தான் நல்ல வயதானவர். அவர் வந்ததே பெரிய ஒரு ஆச்சரியம். என்ன நடந்தது? கோயிலுக்கு போட்டு போட்டில் ஏறி போயிட்டு வந்து போய்க்கே போட்டு சரிஞ்சது ஒரு பக்கம். சரியே வேறு கோயிலுக்கு திருப்பி விட்டேன். திருப்பிங்களா அப்படியே போட்டு சரி தண்ணி போட்டு விட்டாங்க. இப்போ நீங்களும் அதுக்குள்ளே இருந்து நாங்கள் போட்டுக்குள்ளே மாட்டப்பட்டோம். அப்புறம் எப்படி இழுத்து தானே எடுத்தவங்க வந்த ஆக்கள். நீங்கள் அப்படி தண்ணிக்கு தாண்டிட்டீங்க? தாண்டு தண்ணியெல்லாம் குடிச்சு சாகிற கட்டத்தில் வந்து எல்லாம் 5 பேர் ஆம்புலன்ஸில் ஏற்றி போட்டுக்குள்ளே மாட்டப்பட்டாங்க. உங்களோட கூட இருந்தவங்களை எத்தனை பேர் இறந்துருக்காங்க? இறந்தாக்கள் செத்தாக்கள் தெரியல, ஒரு 5-6 பேருக்கிட்ட தான் திருப்பின வயசானாக்கள். என்ன நினைச்சு நீங்கள் இப்படி இப்படி நடக்கீங்க? நாங்கள் அப்படி நினைக்க நடக்கணும். ஆக்கள் பேர் சொல்லுவோம் 25 பேருக்கிட்ட தான் போட்டுக்குள்ள ஏறி இருந்தாங்க. ஏறின ஒரு கொஞ்சம் தூரம் போகையே சரிஞ்சு போட்டு சரிஞ்சிட்டு வந்து அப்போ நீங்களும் உங்களோட கூட போனால் அந்த தம்பி தம்பி நானும் தான் போட்டுக்குள்ள மாட்டேன். உள்ளுக்குள்ள மாட்டு போட்டீங்க? எவ்வளோ நேரத்துக்குள்ளே மாட்டு போட்டு அவதிப்பட்டீங்க? 10 நிமிஷத்துக்குள்ள அவதி பட்டிருப்போம். கிட்டத்தட்ட உண்மையிலே அடுத்த மறுவரை என்ன சொல்லலாம்? இந்த கை போட்டுக்கு வெளியில வந்ததால நான் பிடிச்சி இழுத்தேன். ஆறு பிடிச்சிருது ஐயா? தொழிலாளியில வந்தோம் நீந்தி வந்து இழுத்து நீந்தி வந்து காப்பாற்றினவங்க என்ன? அப்போ இப்பயும் வந்து தேடி கொண்டு இருக்கிறாங்களா? ஆக்கள் எத்தனை பேர் ஏற்றினது கணக்கு தெரியாததுல தேடி கொண்டு இருக்கிறாங்களா? 5 பேருக்கிட்ட சீரியஸான ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. சரி, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? இவரும் தான் தம்பியும் தான் போனவராம். என்ன நடந்தது தம்பி? என்னன்னா முதல் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லாஞ்சு தான் பெருசாக அவ்வளோ சனமும் கொஞ்சம் தூரம் போனாங்க. என்ன கொஞ்சம் கூட வயசானாங்கெல்லாம் கூட கொஞ்சம் அதை போக ஒரு பக்கம் லாஞ்சு வலிக்கு லாஞ்சுனோடனே அப்படியே போட்டும் கவுண்ட்டு அப்படியே நாங்கள் போட்டு வயசானவங்களும் கொஞ்சம் கீழே போட்டு அடியில் போட்டாங்க. நாங்கள் வெளியே வரையும் எல்லாமே நாங்கள் கொஞ்சம் தலையை விட்டு எடுக்க வெளியே எங்களையும் போக விட எல்லாமே எங்களை இழுத்து பிடி கொலிக்கிறாங்க. கீழே போவாங்க. நாங்கள் ஒரு மாரி ஏதோ வெளியே வர ஒரு அண்ணான் மேலே அணியது இதுக்கு மேலே அது தவறாக கை தான் தூக்கி விட்டாங்க. போட்டுக்கு மேலே தூக்கி விட்டார். அப்படியே நான் இப்போ பார்த்தேன் உங்களை வழியில் ரெண்டு கவனிக்க வந்து நீங்கள் அவதிப்பட்டு கொண்டு வந்து நீங்கள் லேலாமல் இருக்கிற மாதிரி வந்து என்ன செய்யுது? ஒன்றும் மாரி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் மொத்தம் எத்தனை பேர் போயிருப்பாங்களா? வந்து அவ்வளோதான் பேர் மேலே. இப்போ உங்களோட சொந்தக்காரர்களாரும் போனவங்களா? அத்தை எங்கே வந்துடுங்க? பிரச்சனை இல்லை. உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் ஒன்றும் நடக்கல சம்பாதம்? அப்போ உங்களோட கூட இருந்தவங்க தான் இப்போ இறந்தவங்க எல்லாம் பக்கத்தில் இருந்தவங்களா? அவங்களோட பக்கத்தில் இருந்தவங்க. சரி, ஓகே. கவனம் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. உண்மையிலே வந்து ஒரு பெரும் பரபரப்பாயிட்டு உண்மையிலே இந்த நியூஸ் வந்து. இப்போ எனக்கு அந்த பின்பக்க சைட்டில் தான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய க்ரௌட் வந்து நிற்கிறாங்க. இதுதான் அந்த பிரண்ட போர்டு வந்து அவ்வளோ தூரமும் இல்லை. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருந்து ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் நான் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து அந்த இதில் போய்க்குள்ள வந்து அந்த கோயிலை கும்புறதுக்காக திருப்புவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இதில் இருக்கிற அந்த ஒரு கோயிலை கும்புறதுக்காக. ஸோ அப்போ அந்த திருப்புற டைமில் வந்து அது அப்படியே பிரண்டுட்டுன்ற மாதிரி வந்து சொன்னவங்க வந்து. ஆனால் இப்போயும் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தா தெரியுமா? ஆனால் ஒருத்தவங்க சொல்கிறாங்க 17 பேர் எங்களோட வந்தவங்க, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு 25 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையில் என்னன்னு சொல்லி தெரியலை. இப்போயும் ஆனால் நியூஸ் எடுத்துக்கொண்டிருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டாங்க. இப்போயும் இந்த ஆம்புலன்ஸ் காது ஒன்று நிற்கி பாருங்கள். வந்து யாராச்சும் எடுத்தாலோ இல்லை என்னஞ்சாலோ உடனே கொண்டு போகிறதுக்காக வந்து நிற்கி. உண்மையிலே வந்து இப்படியான சம்பவங்கள் நிறைய நடக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் வந்து உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறேன், கஷ்டமாக இருக்குது கதைக்கிறதுக்காக. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வரைக்கும் வந்து அந்த தேடுதல் பணி வந்து நடந்து கொண்டிருக்கு. வளைச்சி வந்து தேடுறாங்க. இப்போ என்னென்னா சரியான இது வந்து தெரியலை, எத்தனை பேருன்றது வந்து தெரியலை.
ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. அப்படியே உடனே யாராச்சும் பொடியோ இல்லை என்னது எடுத்தால் வந்து உடனே கொண்டு வரதுக்காக வந்து இந்த பார்த்தீங்க இந்தியாவில் ஒரு ஆம்புலன்ஸ் அங்கால ஒரு ஆம்புலன்ஸ்னு சொல்லி அதானே வந்து போலீஸ் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. உண்மையிலே இந்த ஊர் மக்கள் தான் இந்த இடத்துல நின்று இவங்களை வந்து என்ன சொல்கிறேன் சேஃப் ஆக்கி கொண்டு இருக்கிறாங்கன்னு வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து போகிறதுக்காக வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. ஸோ இவங்களும் வந்து இப்போ அங்கே தான் போகிறாங்க. போகிறதுக்காக இங்கே பாருங்க இந்த மூட்டையாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. அங்கே போகிறதுக்காக வந்து இதுக்குள்ளே வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர் ஆட்கள். ஸோ இப்போ இது இப்படி வெயிட் பண்ணி போனவங்க தான் அந்த இடத்துல வந்து அசம்பாவிதம் நடந்தது. உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல. இந்த ஆம்புலன்ஸில் வந்து ஏற்றி கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்ன ஒரு சோகமான செய்தி, விபத்து இடம்பெற்றிருக்கிறது. ரொம்ப கவலையான விஷயம் சொன்னால் இதுவரை காலத்திலேயும் இப்படி ஒரு சம்பவம் பாலதீவுக்கு போகிற பொழுது இடம்பெற்றதில்லை. ஒரு உயிரிழப்பு, பல உயிரிழப்புன்னு சொல்ல முடியாது, இன்னும் தேடி கொண்டு வைக்கலாம். ஸோ அது தொடர்பாக நானும் தகவல் சேர்த்து வச்சுக்கிறேன். 3 பேர் அமர்ந்து 3 பேர் இருந்தாங்க. ரப்ப எண்ணிக்கை கூடுமா இல்லையோ தெரியாது. இப்போ கச்சதீவுக்கு போகிற மாதிரி தானே இங்கேயும் போகிறது உங்களுக்கு? கச்சேரிக்கு போகிற மாதிரி தான் இங்கேயும் போகிறேன். நானும் இதான் முதல் தரம். நானே போக இருந்தேன். உண்மையாக போயிருந்தீங்க? போக இருந்தேன். இப்போ இதை பார்த்தோன்னே நீ வீட்டில் விட மாட்டேன். ஆனால் முதல் நடந்திருக்கான் அப்படி ஒரு சம்பவம் இங்கே வந்து. அந்த போகிறதுக்காக நிற்கிறாங்களா ஆக்கள் அமைச்சர்? இங்கே பார்த்தீங்கன்னா நேவியோட, அதாவது ஸ்ரீலங்கா நேவியோட என்ன சொல்கிறேன் அந்த டீம் வந்துருக்கு. அவங்க வந்து அந்த உள்ளே போய் தகுறதுக்காக வந்து அந்த இதெல்லாம் எடுத்து கொண்டு வராங்க பாருங்கள். ஆக்சிஜன் இந்த உடனடியாக ஆக்ஷன் எடுத்துட்டாங்க பாருங்கள். உடனடியாக வந்து இப்போ தேட போகிறாங்க. ஓகே, முக்கியமாக வந்து சொல்லணும்னா இப்போ அதில் சொன்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து ஒரு 20 பேர் தான் போனவங்களாம். அதில் வந்து அதாவது அந்த படகு வந்து ஓட்டி சென்று அவரும் வந்து இறந்துட்டாராம். அதோடு சேர்த்து வந்து இன்னும் 2 பேர் இறந்துன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் ஒரு ஆள்ன்றாங்க, சரியாக வந்து தெரியலை. மிச்சம் அதில் 5 பேர் கதைச்சதை பார்த்துருப்பீங்களா, 5-6 பேர் அதில் நிற்கிறாங்க. மிச்சம் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் முதலுதவிக்காக வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் பேருக்கு வந்து கொஞ்சம் உரம் போல் தெரியலை. இது என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குருநகரில் இருந்து உங்களுக்கு தெரியும் பாலதீவில் இருக்கிற அந்தோனியார் கோயில் ஒன்றுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு கச்சதீவில் இருக்கிற கோயிலுக்கு போன மாதிரி வந்து இப்போ இங்கே வந்து அந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க. வந்து அதுக்கு தான் போகிறதுக்காக வந்து இங்கே போனவங்களாம். முக்கியமாக சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அதாவது போனவங்க இந்த ஊர்காரர்கள் இல்லை, அதாவது குருநகர்காரர்கள் வந்து இந்த காலங்காலமாக இந்த படகு என்ன சொல்கிறது மீன்பிடி தொழில்களை செய்து கொண்டிருக்கிறதால வந்து அவங்களுக்கு இங்கேருந்து போகிற என்ன சொல்கிறது ஈஸி. அதுலேருந்து ஆக்களை வந்து ஏற்றி கொண்டு போனவங்க அது வந்து ஃப்ரீயாக தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ போன டைமில் தான் போகிற அந்த வழியில் இருக்கிற அந்த முன்னுக்கு இருக்கிற கோயிலை கும்பிட்றதுக்காக வந்து படகு இப்படி திருப்புவாங்க. அப்போ அந்த திருப்பின டைமில் வந்து அப்படியே ஆக்கள் நினைச்சிருக்காங்க வந்து பிறல போதுன்னு சொல்லி நினைச்சோ எல்லாரும் ஒரு சைட் பக்கம் வர அப்படியே போட்டு வந்து பிரண்ட் அடிச்சுட்டு. ஸோ என்ன இருந்தாலும் கொஞ்சம் பேர் வந்து காப்பாற்றிட்டாங்க. கொஞ்சம் பேர் முக்கியமாக நிறைய பேர் வந்து காப்பாற்றிட்டாங்க. அதில் 2-3 வந்து இறந்துட்டாங்க. உண்மையிலே வந்து ஒரு கவலையான சம்பவம் தான். அதை நான் இந்த வீடியோவில் காட்டியிருந்தேன். வந்து உண்மையிலே வந்து கவனமாக இருக்கணும், கவனமாக பயணம் செய்யணும். முக்கியமாக சொல்லணும்னா இங்கேருந்து போகிறவங்க இப்படி பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டு அந்த ஜக்கெட் எல்லாம் வந்து போட்டுட்டு போவாங்க வந்து போயிருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் அந்த உயிரிழப்பு நடந்திருக்கு. ஸோ இப்படி இருக்க வேண்டாம். உண்மையில் வந்து பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. உண்மையில் வந்து கவலைக்குரிய விஷயம். அதை நான் அந்த வீடியோவில் காண்பிச்சிருந்தேன். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.